நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரவிஷ்காவோட கவி பரீட்சை தான் பார்க்க போகிறோம். கவிக்கா சாராங்ஸ் பாருங்கள். மைதிலி சரண்குப்த் ராஷ்டிர கவி நாம் சே பிரஸ்துத் ஹை. மைதிலி சரண்குப்த் அவர்கள் தேசிய கவியில் அப்படின்னு சொல்கிறதுல அவர் ஃபேமஸாக இருக்கார். अपने सुप्त भारत को जागृत करने के सबल प्रयत्न किया था. தன்னுடைய தேசத்தை விழிப்புணர்வு அடைய செய்யறதுக்கான முயற்சியை அவர் மேற்கொண்டு இருக்கிறாரு. அதில் வெற்றி பெற்றிருக்காரு. यशोधरा का विलाप शीर्षक यह कविता राष्ट्रकवि मैथिली शरणगुप्त जी के खंड काव्य यशोधरा का एक अंश है. यशोधरा का विलापன்றது அவருடைய கவிதைகளில் ஒரு பார்ட்டு தான் யசோதராவோட அந்த ஒரு பகுதியாக இருக்குது. கௌதம் புத் की पत्नी का नाम यशोधरा. गौतम बुद्धरुடைய மனைவி தான் यशोधरा. गौतम बुद्ध जीवन का अर्थ समझाने के लिए घर परिवार राज्य आदि छोड़कर चले गए. கௌதம் புத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டை திறந்துட்டு குடும்பங்களோட ராஜ்யம் தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். எதற்காகனா சித்தி அடைவதற்காக. यशोधरा सगी से कहते हैं जीवन की वास्तविकता एवं सिद्धि असलित करने के लिए मेरे स्वामी घर छोड़कर गए हैं. யசோதரா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, சகிக்கிட்ட தோழிக்கிட்ட சொல்கிறாங்க, வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் சித்தாந்தத்தையும் புரிஞ்சு கொள்றதுக்காக என்னுடைய கணவனார் வீட்டை விட்டுட்டு போயிட்டாரு. எஹ் மேரேலியே கௌரவ் கி பாத் ஹை. இது எனக்கு கௌரவம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஃபிர்பி ஆனாலும் கியோம் ராத் கே சமய் முஜ்சே கஹ் பினா கயே. ஏன் இரவு நேரத்தில் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு. யஹி மேரே லியே பகுத்து துக் தேத்தி ஹை. இதுதான் எனக்கு ரொம்பவும் துக்கத்தை அளிக்கிறது. கியா உன்ஹம் சோச் கி முஜே கஹ்னே பர் மேம் உன்ஹேம் ஜானே நா தேத்தி. அவர் நினச்சிட்டாரா நான் அவர்கிட்ட சொன்ன பிறகு நான் அவரை அனுப்ப மாட்டேன்னு. கியா உன்ஹேம் முஜே அப்பனே பதுக்கா பாதா சமைச்சா. என்ன நினச்சாரு அவர், நான் அவரோட பாதைக்கு ஒரு தடைக்கல்லாக இருப்பேன்னு நினச்சிட்டாரோ. वैसे मेरे पति मुझे बहुत मानते थे. அவரை நான் ரொம்பவோ விரும்பினேன். फिर भी मुझे उन्होंने संपूर्ण रूप में नहीं पहचाना. ஆனாலும் அவர் முழுமையாக என்ன புரிஞ்சு கொள்ளவில்லை. वे जिस बात को मुख्य मानते थे उसी में भी मानती थी. அவருக்கு எது முக்கியமாக நினச்சாரோ அதையே நான் ஏற்றுக்கொண்டு அதையே முக்கியமாக நானும் நினச்சேன். फिर भी मुझसे कह बिना चले गए. हे सगी अगर वे मुझसे कह कर जाते तो कितना अच्छा लगता. ஆனாலும் அவர் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டார். ஒருவேளை அவர் சொல்லிட்டு போயிருந்தா அது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. यशोधरा आगे कहते हैं. यशोधरा மேலும் சொல்கிறாங்க, हम चतुरान्य हैं. நான் ஒரு சத்திரிய பெண். சத்திரிய நாரி अपने पति को युद्ध क्षेत्र में बेचते समय. சத்திரிய பெண்கள் அவர்களுடைய கணவனை யுத்தத்துக்கு அனுப்புகிற நேரத்தில் சமைனா நேரத்தில் ஸ்வய கோ சுஜஹித் கர்கே संतोष के साथ पति के प्राण को दवा में रख बेचते हैं. அவங்களாவே அவங்களுக்கு ஆடை அணிகலன்களை அணிவிச்சு ரொம்ப சந்தோஷமாக திலகமிட்டு அவங்க உயிரையே பணைய வைக்கிற யுத்தத்துக்கு அனுப்புவாங்க. अगर वे मुझसे कहकर जाते तो मुझे कितना आनंद मिलता था. लेकिन है सगी वे मुझसे कहे बिना ही चले गए. அவர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன், எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் கிடச்சிருக்கும். ஆனால் அவர் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரே. அடுத்த பேரா பாருங்க. अपने भाग्य के बारे में कहते हैं मेरे भाग्य में ये सब लिखा नहीं. பாக்கியன்னா என்னோட தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கு, இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் அபாக்கின் ஹூம். நான் ஒரு அபாக்கியவதி. अब मैं किस बात पर अपने का गौरव वंदनित मानूं. मेरे पति ने मेरे साथ विवाह रचकर मुझे पहले स्वीकार किया लेकिन अब मुझे छोड़कर चले गए. நான் இப்போ எது பாக்கியமாக நினைப்பேன், என் கணவர் என்னை கல்யாணம் பண்ணி அவருடையதாக ஆக்கி கொண்டார். ஆனால் இப்போ அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. மேரே பாஸ் அபஜா உன்கா ஸ்மரன் மாத்திர பஜா ஹே. என்னிடத்துல இப்பொழுது அவருடைய நினைவுகள் மட்டுமே இருக்கிறது. ஹே சஹி வே முஜ்சே ஏக் பார் கஹ் கர் ஜாத்தே தோ கித்தனா அச்சா லகதா. அவர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு புலம்புறாங்க. அடுத்தது பாருங்கள். யசோதரா அங்கே कहते हैं. யசோதரா மேலும் சொல்கிறாங்க, மேரி ஆங்கோ முன்கே உன்கோ கருணாஹீன் कहते हैं
लेकिन उनके लिए आंसू बहते हैं என்னுடைய மனசு சொல்லுது அவருடைய கண்களில் ஒரு இரக்கம் இல்லாதவர் அவர் கண்களில் இரக்கமே இல்லைன்னு சொல்லுது. ஆனால் என்னுடைய கண் அவருக்காக அழுகுது. मेरे हृदय से वेदना को सह नहीं पाता है और मेरे इस हालत का देखकर वह दसम गाता है. என்னுடைய இருதயம் எப்படி இந்த வேதனையை சகித்துக்கொள்ளும் தாங்கிக்கொள்ளும், என்னுடைய நிலையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே சகி மேரே பதி முஜ்சே ஏக் பார் கர் ஜாத்தே தோ கித்தனா அச்சா லகத்தாக. தோழியை என்னுடைய கணவர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதையே சொல்லி புலம்புறாங்க. அடுத்தது பாருங்கள். आगे यशोधरा कहते हैं टिक है वे जाकर सिद्धि प्राप्त करें हम लोगों के दुख उन्होंने किसी प्रकार की दुखी ना करे. அவங்க வந்து ஆசுவாசப்படுத்திட்டு சொல்கிறாங்க, சரி போயிட்டு வரட்டும், டிக் சரி டிக்னா சரி, அவர் ஜாக்கர் சித்தி பிராப்த் கரேன் அவர் போயிட்டு சித்தி அடையட்டும். லோகம் எங்களுடைய துக்கத்தை பற்றி அவர் வந்து நினச்சி துக்கப்பட வேண்டாம். इसके अलावा मैं क्या कह सकती हूँ, किसके पास जाकर अपने दुख प्रकट कर सकती हूँ. लेकिन सगी सिर्फ एक बार वे मुझसे कह कर जाते कितना अच्छा लगता है. इसके अलावाना இதை தவிர என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் புலம்ப தான் முடியும், துக்கப்பட தான் முடியும், இதுதான் என்னால் இப்போதைக்கு முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு திருப்பி புலம்புறாங்க. அந்த மேம் லாஸ்ட் பாருங்கள். अंत में वह अपने आप को यह कहकर आश्वास देते हैं कि वे जब वापस आएंगे तब ज़रूरत कुछ अपूर्व अनुपम सींचम लेकर आएंगे. அவங்க ஆஸ்வாசப்படுத்திட்டு சரி அவங்க சம்மதிப்படுத்திக்கிட்டு சொல்கிறாங்க, அவர் திரும்பி வருவார், அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஒப்பற்ற யாரும் அடையாத ஒரு பொருளை எனக்காக கொண்டு வருவார். மேரே பிரான் உசே பாக்கர் ஹஹலித் ஹோகே அதை நான் வந்து பார்க்கும்போது ஆனந்த சந்தோஷம் அடைவேன். ஜோ பி ஹோ வே அகர் முஜ்சே கர் ஜாத்தே தோ பகுத் ஆனந்தித் ஹோ ஜாத்தே. ஆனாலும் சொல்கிறாங்க என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. यशोधरा का विचार है कि पति के मन में उसके प्रति आत्मीयता के भावना नहीं है, इसलिए वे उसके कहे बिना चले गए. अंध यह विचार यशोधरा का दुखित करता है. யசோதரா திங்க் பண்ணுறாங்க, விசாரணா திங்க் பண்ணுறாங்க, கணவர் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஆத்மா இல்லையோ, ஒரு பிணைப்பாக இல்லையோ, என்கிட்ட உண்மையாக இல்லையோ, அதனால் என்னகிட்ட சொல்லாமல் போயிட்டாரோ, என்னை புரிஞ்சிக்காமல் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துக்கத்தோட யசோதரா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இஆர்சி பாருங்கள். ஜயே சித்தி பாவே அந்த லைனை வந்து இஆர்சியாக கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்பம் பாருங்கள். ஏ பக்தியாம் யசோதரா கா விலாப் शीर्षक कविता से ली गई है. इस कविता के रचयिता राष्ट्रकवि मैथिली शरण गुप्त हैं. இந்த பாடல் வரிகள் வந்து யசோதரா விலாப் என்ற கவிதையிலேருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வந்து எழுத்தாளர் வந்து ராஷ்டிரகவி மைதிலி சரண் குப்த் அவர்கள். भावार्थ பாருங்கள். भावार्थना मीनिंग. यशोधरा को इस बात पर दुख नहीं कि யசோதரா இந்த விஷயத்தால் அவங்க துக்கம் அடையலை. எந்த விஷயத்தால்? नहीम की उसके पति उसके त्याग कर तब करने के लिए वन चले गए. எந்த விஷயத்தால் அவங்க துக்கம் அடையலைன்னா அவரை வந்து வீட்டை தியாகம் பண்ணிவிட்டு அவங்க வந்து தபம் பண்ணுறதுக்காக காட்டுக்கு போனது அவங்க துக்கம் அடையலை, அவங்க சொல்லாமல் போனது தான் அவங்க துக்கம் அடைகிறாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. லேக்கின் உஸ்கே பதி உஸ்கே கஹே பினே சலே கயே யஹ் பாத் உஸ்கோ அதிக் துக் தேத்தி ஹே. அவர்கிட்ட சொல்லாமல் போனது தான் அவங்களுக்கு வந்து துக்கமாக தெரிஞ்சது. விட்டுட்டு போனது கவலை இல்லை, அது வந்து ஏன்னா நல்ல விஷயத்துக்காக போயிருக்காரு, ஆனால் சொல்லாமல் போனது தான் அவங்க வந்து கவலைப்படுறாங்க. फिर भी कहती हैं टिक हैं वे चले जाएं सिद्धि प्राप्त करें और दुखी रहें. फिर भी ஆனாலும் சொல்கிறாங்க, டிக் है சரி போயிட்டு வரட்டும், चले जाएं போயிட்டு வரட்டும், சித்தி பிராப்த் கரேன் சித்தி அடையட்டும், துக் ரஹேம் ஆனால் எங்கள் துக்கத்தை பற்றி அவர் கவலைப்பட வேண்டாம். வே யஹாம் லோகம் கோ சித்தா நா கரேம் இந்த மக்களுடைய பற்றி சிந்தனை அவருக்கு வேண்டாம். இஸ்கே துக் சே துக்கி நா ஹோவேம் இவங்க துக்கப்படுறவங்களோட துக்கத்தை பற்றி அவர் கவலைப்பட வேண்டாம். உன்ஹோம்னே பஹலே முஜே அப்பனாயே முதலாவது அவர் என்னை வந்து கல்யாணம் பண்ணி அவருடையதை ஆக்கி கொண்டார். அப்போ முஜே தியாகதியா இப்போ அவர் விட்டுட்டு போயிட்டாரு, என்னை தியாகம் பண்ணிட்டாரு. இஸ்லியே மேம் கிசி ஷிகாயத் பி நஹீம் கர் சக்தி
இதனால் அவரை பற்றி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பலை, ஷிகாயத்துனா கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பலை. फिर भी यशोधरा कहते हैं मुझ कह जाते दो, उसके निर्मन मेरे लिए अधिक वांछनीय रहता, लेकिन वे मुझसे कहे बिना चले गए. फिर भी ஆனாலும் யசோதரா சொல்கிறாங்க, முஜ்சே கஹ்கர் ஜாத்தே, அவர் என்கிட்ட சொல்லாமல் போனது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை, எனக்கு ரொம்பவும் துக்கத்தை கொடுக்குறது. லேக்கின் முஜ்சே கஹே பினா சலே கயே, அவர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிக்கிறாங்க.